அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை வெட்டென பேசேல். யாரையும் எடுத்தெறிந்து மனம் புண்படும்படி பேசாதே. இந்த பொருளை உணர்த்தும் ஒரு மனம் கவர்ந்த கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். மெல்லியூர் என்னும் கிராமத்தில் சரண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் நல்ல மனம் கொண்டவனாக இருந்தாலும் சில நேரங்களில் யோசிக்காமல் கடுமையாக பேசும் பழக்கம் அவனுக்கு இருந்தது. ஒரு நாள் பள்ளியில் சரணுடைய வகுப்பில் குழு வேலை செய்ய சொல்லப்பட்டது. அப்போது ஒரு மாணவன் தன் யோசனையை சொன்னான். அதை கேட்ட சரண், இதெல்லாம் சரியில்லை என்று வெட்டென சொல்லிவிட்டான். அந்த வார்த்தைகள் அந்த மாணவனின் மனதை புண்படுத்தின. மற்ற மாணவர்களும் அமைதியாகிவிட்டார்கள். அந்த நாளிலிருந்து யாரும் சரணிடம் சேர்ந்து வேலை செய்ய விரும்பவில்லை. அவனுடன் பழகுவதையும் மெதுவாக குறைத்துக் கொண்டார்கள். சில நாட்களுக்குப் பிறகு சரணுக்கே உதவி தேவைப்பட்டது. அப்போது அவன் சொன்ன கடுமையான வார்த்தைகள் அனைவருக்கும் நினைவுக்கு வந்ததால் யாரும் அவனுக்கு உதவ முன்வரவில்லை. அந்த நேரத்தில் சரண் உணர்ந்தான். ஒரு சொல்லால் மனம் புண்படும், அதே சொல்லால் நட்பும் மலரும். அந்த நாளிலிருந்து சரண் பேசுவதற்கு முன் யோசிக்கத் தொடங்கினான். மென்மையாகவும் மரியாதையுடனும் பேச பழகினான். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: மனம் புண்படும் வகையில் பேசக்கூடாது. மென்மையாகவும் மரியாதையுடனும் பேச வேண்டும். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.